ஸோ கல்ச்சர் அப்படின்றது லத்தீன் வேர்ட். இந்த கல்ச்சருக்கு மீனிங் தான் பண்பாடு அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. இந்த பண்பாடுன்ற வார்த்தையை கொடுக்கறது தமிழ்ல டி.கே. சிதம்பரனார்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர். டி.கே. சிதம்பரனார் தான் பண்பாடுன்ற வார்த்தையை கொடுக்குறாரு. அப்ப மேலை நாடுகள் கல்ச்சர் அப்படின்ற ஒரு கான்செப்டை பத்தி பேசுறாங்க. ஒரு நாட்டுடைய கல்ச்சர் எப்படி தெரியும்? சில பேர் சொல்லுவாங்க கல்ச்சர் இஸ் இன்டர்னல், சிவிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ நான் ரொம்ப இரக்கமானவனா இருக்கேன், ரொம்ப நல்லவனா இருக்கேன், மற்றவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நான் ஃபீல் பண்றேன், ஓகே, அவங்களுடைய கஷ்டத்தை துடைக்கணும்னு நினைக்கிறேன், ஓகே, ரொம்ப ஒழுக்கமானவனா இருக்கேன், ஸோ எனக்குன்னு நிறைய மாரல் வேல்யூஸ் இருக்கு, நான் என்னுடைய பர்சனாலிட்டி வந்து பார்க்கும் பொழுது நல்லா இருக்கு, அப்போ நான் என்னை மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ ஐ எம் அ கல்ச்சர்டு ஃபெல்லோ. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ சிவிலைசேஷன் அப்படின்றது என்னன்னு? சிவிலைசேஷன் அப்படின்றது எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட். இப்போ ஒரு நாட்டில் நல்ல அரசியல் இருக்கு, நல்ல பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, நல்ல எக்கனாமிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, ஓகே, ஒரு நாட்டில் வந்து பார்க்கும்பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அருமையா இருக்கு. ஸோ சிவிலைசேஷன் அப்படின்றது எப்பயுமே எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட்ஸ் பத்தி பேசும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னும் பொழுது எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட்ஸ். கல்ச்சர் அப்படின்றது இன்டர்னல் டெவலப்மெண்ட்ஸ். இந்த கல்ச்சர் எந்த இடத்துல நல்ல கல்ச்சர் இருக்கோ அந்த இடத்துல நல்ல சிவிலைசேஷன் இருக்கும்ன்றது கான்செப்ட். சிந்து சமவெளி நாகரிகம்னா மக்கள் அப்ப கல்ச்சரோட இருந்தாங்க. அவங்களுடைய இன்டர்னலி அப்படின்னா அந்த மக்களுடைய நம்ம ஈஸியா இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பேர். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா என்ன? அவனுக்கு இப்போ நம்ம ஒரு பிச்சைக்காரனை போய் கல்ச்சர்னு சொல்ல மாட்டோம், கரெக்டா? ஏன் சொல்ல மாட்டோம்? அவன் பிச்சை எடுக்கிறான் அப்படின்றதால சொல்ல மாட்டோம். அது காரணமா இல்லைன்னாலும் அவன் வந்து பார்க்கும்பொழுது ட்ரெஸ் இல்லாம இருப்பான், கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பான், ரொம்ப மேம்பட்ட மாதிரிலாம் பேச மாட்டான், ஸோ அவன் நம்ம கல்ச்சர்னு சொல்ல மாட்டோம். சரி, ஓகே, அப்ப நம்ம கோட்டு சூட்டு ஒருத்தன் போட்டிருக்கான், கோட்டு சூட்டு பூட்டு போட்டு ஒருத்தன் சுத்துறான், அவனை கல்ச்சர்னு சொல்லுவோமா? அவன் கோட்டு சூட்டு பூட்டு போத்தா அவன் பாக்குறதுக்கு நல்லா இருப்பான், ஆனா அவன் வாயில இருந்து வர வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தையா இருக்கு. கோவப்பட்டா கெட்ட வார்த்தை வரலாம், அது தப்பு கிடையாது, கூட வரக்கூடாது, பட் கோவப்பட்டா எல்லாருமே மனிதர்கள் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அது நிறைய இடத்துல கூட பார்க்கும். பட் வாயில இருந்து வர வார்த்தையே வந்து பார்க்கும் பொழுது கெட்ட வார்த்தை, சில பேர்லாம் கெட்ட வார்த்தை சாதாரணமாவே வரும். அப்ப அவங்கள கல்ச்சர்னு சொல்லுவோமா? அதுவும் கல்ச்சர் கிடையாது. அப்போ நீ வெளியில கோட்டு சூட்டு பூட்டு போட்டு சுத்தினாலும் உன்னுடைய இன்டர்னல் திங்ஸ் பொழுது உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடை, உடை, பாவனை, ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு விதமா நீ ஒரு விதமா சூப்பரா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் பட் உன்னுடைய மனசு சரியில்லை, உன்னுடைய ஆட்டிடியூட் சரியில்லை, உன்னுடைய பர்சனாலிட்டி சரியில்லை, நீ கல்ச்சர்டு கிடையாது. நான் ஏன் கல்ச்சர்டை பத்தி இந்த அளவுக்கு ஒரு கான்செப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, கீழடி, நீங்க சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். கீழடி அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய எச்சம், அதோடைய கண்டினியூவேஷன் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழடின்னு சொல்றாங்க. ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி ஒரு அர்பன் சிவிலைசேஷனோ, நம்மளோட என்சிஆர்டி, நீங்க யூபிஎஸ்சில என்சிஆர்டி படிக்கும் பொழுது மேக்சிமம் சவுத் இந்தியாவை பத்தி பேச மாட்டாங்க. சவுத் இந்தியாவில இருந்து சங்க காலத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த சங்க காலமும் 300 to 300 பிசில இருந்து 300 காமன் எரா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பழைய ரிப்போர்ட்ஸ், இதெல்லாம் பழைய ஹிஸ்டரி புக்குடைய கான்செப்ட்ஸ். பட் லேட்டஸ்ட் அப்டேஷன் அப்படின்றது சங்ககாலம் 600 பிசில இருந்து இருக்கு. ஸோ 600 பிசில இருந்து சங்ககாலம் இருக்க நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஓகே, சங்ககாலத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் வந்து இந்த கீழடியை எக்ஸ்கவேஷன் பண்ணும் பொழுது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒத்த நிறைய விஷயங்கள் இங்க கீழடியில இருக்கு. அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்துடைய கலாச்சாரம், பண்பாடு கூடுகளை இங்க கீழடி பெற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கீழடி எங்க இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கீழடி அப்படின்றது எங்க இருக்கு. கீழடி எந்த மாவட்டம்? மதுரை. கீழடி வந்து மதுரை, சிவகங்கை மாவட்டம். இதுதான் சிவகங்கை மாவட்டம் சார். சிவகங்கை மதுரையில இருந்து 15 கிலோமீட்டர். ஓகே, கரெக்டா. மதுரை சிவகங்கை பார்டர்ல இருக்கக்கூடிய சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வர்றதுதான் கீழடி. கீழடி எந்த மாவட்டம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலே நிறைய அடி வாங்குறீங்க பாருங்க. கீழடி சிவகங்கை. ஆனா மதுரையில இருந்து 15 கிலோமீட்டர். நம்ம சிவகங்கை நம்மளுடைய மீடியாஸோடைய பெரிய பிரச்சனையே தான். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ மதுரை பெரிய சிட்டின்றதால மதுரையை ஹைலைட் பண்ணுவாங்க. மதுரையில இருந்து 15 கிலோமீட்டர். கீழடி வந்து பார்க்கும்போது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ
as a discipline, archaeology as a discipline has developed into several dimensions and can be broadly divided into prehistory archaeology and historical archaeology. Prehistoric archaeology அப்படின்றது archaeologyனாலே உங்களுக்கு என்ன தெரியும்? Okay, so என்னன்னு சொல்லுவாங்க? Who was called the father of Indian archaeology? Father of Indian archaeology யாரு? Cunningham. Alexander Cunningham. Very good. Okay, so இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். ஓகே, ஸோ தொல்பொருள் ஆய்வாளர் அப்படின்னும் பொழுதே ஆர்கியாலஜி, தொல்பொருள் அப்படின்னும் பொழுதே இன்னும் ஆர்கியாலஜியை குறிக்கும். ஓகே, இதே ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, ஒன்று ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்கியாலஜி அண்ட் ஆல்சோ ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜி. So archaeology includes not only excavation but also the study of the original source of materials such as literature, epigraphs, coins, monuments. இப்போ monuments என்ன, இப்போ ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்துல இப்போ மானுமெண்ட் இருக்கா அப்படின்னா மானுமெண்ட்ஸ் இருக்கு. என்ன மாதிரியான மானுமெண்ட்ஸ்? கிரேட் பாத் இருக்கு. கிரேட் பாத்ன்றது ஒரு மானுமெண்ட் ஆக்சுவலா. ஓகே, இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, பல்லவர்கள் காலத்துல கடற்கரை கோவில் ஒரு மானுமெண்ட்னு சொல்லுவியா, அந்த மாதிரி மானுமெண்ட் அப்படின்றது சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி மானுமெண்ட்ஸை பத்தி, காயின்ஸ்னா நிமிஸ்மேட்டிக்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ப்ரீ ஹிஸ்டரி பீரியட்ல காயின்ஸ் இருக்காது, ஆனா பட் காயின்ஸை பத்தி படிக்கிறது. எபிகிராஃபி அப்படின்றது என்ன? வாட் இஸ் எபிகிராஃபி? எதை பத்தி படிக்கிறது? எபிகிராஃபில எதை பத்தி படிக்கிறது? எழுத்துக்களை பத்தி படிக்கிறது. இன்ஸ்கிரிப்ஷனை பத்தி படிக்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம படிக்கலையா இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், திருவாலாங்காத்து செப்பேடு, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷனை பத்தி படிக்கிறது என்னன்னா எபிகிராஃபி. லிட்ரேச்சர் அப்படின்றது இலக்கியங்களை பத்தி. அப்போ ஆர்கியாலஜி எக்ஸ்கவேஷன் மட்டும். எக்ஸ்கவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ புதை கொண்டு இருக்கும், அந்த புதை கொண்ட இடத்துல வந்து பார்க்கும் பொழுது எக்ஸ்கவேஷன் பண்ணி மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, எக்ஸ்கவேஷன்ல இருக்கக்கூடிய பொருளை மட்டும் படிக்கிறது கிடையாது, அது சம்பந்தப்பட்ட எல்லாமே படிக்கிறது தான் ஆர்கியாலஜி. However, the role of excavation plays a pre-eminent part in identifying civilizations such as Mesopotamia, Egypt, Mayan civilization எங்க இருக்கு தெரியுமா? யாருக்கெல்லாம் மாயன் சிவிலைசேஷன் எங்க இருக்குன்னு தெரியுமா? மாயன் சிவிலைசேஷன் எங்க இருக்கு? எனி ஐடியா? சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கால இருந்த ஒரு சிவிலைசேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாயன் சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். எஜிப்துக்கும் முன்னாடி இருந்த ஒரு சிவிலைசேஷன், மெசபடோமியாவுக்கும் முன்னாடி இருந்த சிவிலைசேஷன். ஆனா இந்த சிவிலைசேஷன் வந்து அழிஞ்சு போச்சு. ஓகே, இந்த மாயன் சிவிலைசேஷன்ல தான் நிறைய உலகம் வந்து 2000 சொன்னாங்க தெரியுமா? 2012 உலகம் அழிய போகுதுன்னு ஒரு புரளி ஒன்று போயிட்டு இருந்தது தெரியுமா? ஸோ அந்த புரளிலாம் ஓகே, நிறைய ஒவ்வொரு தடையும் மாயன் சிவிலைசேஷனை ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா மாயன் சிவிலைசேஷனோட கேலண்டர் படி உலகம் சீக்கிரம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாயன் சிவிலைசேஷன்ல நிறைய இன்னும் அன்ஐடென்டிஃபைட் ஃபிளைங் ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய யூஎஃப்ஓ, இந்த ஏலியன்ஸை பத்திலாம் ஓகே, நிறைய வேற்று கிரக வாசிகளை பத்திலாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான இவங்க வரைஞ்ச சில டிராயிங்ஸ் அதெல்லாம் அது வந்து உலகத்திலே கிடையாது, அந்த கிரியேச்சர்ஸ்லாம் உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. ஸோ ஏலியன்ஸ் கூட அசோசியேட் ஆயிருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு. எஜிப்தே வந்து ஏலியன்ஸ் கட்டினது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் சிலது புரளி, சிலதெல்லாம் உண்மை. ஸோ இந்த மாதிரியான சிவிலைசேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்கியாலஜி ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, in India the excavations carried out in the respective sites uncovered the Paleo, Neo, Chalcolithic and Iron Age settlement. Paleolithicனா பழங்கற்காலம், ஓகே, நியோலித்திக் அப்படின்னா புதிய கற்காலம். நம்ம படிச்சிருப்போம் பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், சால்கோலித்திக். ஓகே, லித்திக்னு வந்தா என்ன தெரியுமா அர்த்தம்? ஸ்டோன்னு அர்த்தம். லித்திக்னா என்ன? ஸ்டோன். லித்திக் அப்படின்னா ஸ்டோன், லித்திக்னா ஸ்டோன். பாலியோனா ஓல்டு ஸ்டோன் ஏஜ், நியோ அப்படின்னா நியூ ஸ்டோன் ஏஜ், சால்கோனா காப்பர் ஸ்டோன் ஏஜ், அயன் ஏஜ் அப்படின்றது நம்ம இரும்பு காலம்னு சொல்லுவோம். ஆரியர்கள் காலத்து தான் இரண்டாவது, அதாவது லேட்டர் வேதிக் பீரியட்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸாக்டா இன்னில இருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அயன் கண்டுபிடிச்சாங்க. அயனுக்கும் முன்னாடி கண்டுபிடிச்சது என்ன சார் அப்படின்னா இந்த காப்பரையும் டின்னையும் சேர்த்து பிரான்ஸ் உருக்குனாங்க. முதல்ல உலகத்துல நாம இன்னும் இந்த ஏர் சர்ஃபேஸ்ல இருந்து இன்னும் எடுத்த மெட்டீரியல், அதை யூஸ் பண்ண மெட்டீரியல் என்ன அப்படின்னா இட் இஸ் காப்பர். ஸோ காப்பரை தான் சால்கோலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க நான் ஏன் அதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்க நம்மளுடைய கீழடியில அயன் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, மெகாலித்திக் செட்டில்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அயன் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு, ஓகே, காப்பர் இருக்கு, ஸ்டோன் டூல்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. So in such a way the history of Tamil Nadu was traced from prehistoric period with the discovery of stone tools, originally as accidental findings but later under the systematic research. So Keenadi is a quaint village, அமைதியான ஒரு கிராமம்.
located at a distance of 13 kilometers from Madurai in the Shivaganga district. இதான் பாயிண்ட் நம்பர் 1. மதுரையில இருந்து 13 கிலோமீட்டர் சிவகங்கா மாவட்டத்துல இருக்கு. Draped in the coconut groves, the village has been allotted for excavation by the archaeological department to find more facts on Vaigai riverbed civilization. இந்த வைகை நதிக்கரை நாகரிகத்தை, ஓகே, இந்த வைகை நதிக்கரை நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு நாகரிகமும் ஒரு நதிப்படுகைகள் பக்கத்துல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நாகரீகத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்காலமா இருந்துச்சு. கற்காலத்துல மனிதர்களுடைய ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, வாட் இஸ் த பிரைம் ஆக்குபேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங் தான். நாடோடிகளாக தான் மனுஷங்க இருந்தாங்க. ஓகே, அதாவது நாடோடிகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இடத்துல மனுஷங்க தங்க மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது, மிருகங்கள் கூட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான கான்செப்ட் வர ஆரம்பிக்குது. ஸோ வைகை ரிவர்பெட் சிவிலைசேஷன். So this is a large scale excavation carried out in Tamil Nadu after the Adichanallur archaeological site. So தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர் என்ன மாவட்டத்துல இருக்கு? திருநெல்வேலியா இல்லைன்னா தூத்துக்குடியாப்பா? கன்னியாகுமரியா? இது ஜஸ்ட் செக் பண்ணி சொல்றீங்களா? ஏன்னா உங்களுடைய என்சிஆர்டி புக்ல திருநெல்வேலின்னு கொடுத்துருக்காங்க, பட் எக்ஸாக்டா கன்னியாகுமரி அப்படின்றது நாகர்கோவில் மாவட்டம். ஓகே, கரெக்டுங்களா? ஸோ ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியை நீங்க ஜஸ்ட் செக் பண்ணுங்களா, உங்களுக்கு ஆன்சர் தெரியும் பாருங்க. ட்விஸ்ட் இருக்கும். ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்துல வருதா இல்லைன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல வருதா இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி நாகர்கோவில் மாவட்டம் சார்? ஆமா, அதான் விஷயம். ஆனா பட் என்னன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல தான் தூத்துக்குடி பிரிஞ்சது. ஓகேங்களா? அதனால பழைய என்சிஆர்டி புக்ல எல்லாம் இப்போ ஈவன் இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ்ல கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் நீங்க யூபிஎஸ்சி படிச்சுட்டு என்சிஆர்டி யூபிஎஸ்சில என்சிஆர்டி புக் படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த என்சிஆர்டி படிச்சுட்டு நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர்னா திருநெல்வேலி அப்படின்ற மாதிரி தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா திருநெல்வேலியில இருந்து தூத்துக்குடி பிரிஞ்சதால ஸோ எக்ஸாக்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய சைட் என்னன்னா ஆதிச்சநல்லூர். இது எப்ப சார் ஆதிச்சநல்லூரோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சொல்லப்போனா ஆதிச்சநல்லூர் டைம் பீரியட் ஒரு 14,000 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. ஓகே, எக்ஸாக்டா 12,000 to 10,000 BC தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மீசோலித்திக் டைம் பீரியட்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, பேலியோலித்திக், மீசோலித்திக் அப்படின்றது என்னன்னா மிடில் ஸ்டோன் ஏஜ்னு பேர். இந்த மீசோலித்திக் டைம் பீரியட் சார்ந்ததுதான் ஆதிச்சநல்லூர். ஸோ அப்ப தமிழ்நாட்டுல நிறைய ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸ்ல நாட் ஒன்லி ஆதிச்சநல்லூர், நம்மளுடைய விழுப்புரத்துல இருக்கக்கூடிய கல்வராயன் மலை, ஓகே, சேர்வராயன் மலையில, அதுக்கப்புறமா இன்னும் எவ்வளவோ பல்லவபுரம்னா பல்லாவரம். ஓகே, இந்தியாவிலேயே இந்த ஓல்டஸ்ட் ஹேண்ட் ஆக்ஸ் வந்து பார்க்கும்பொழுது பல்லவபுரத்தை சார்ந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டுல நிறைய செட்டில்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதுல முக்கியமா இப்போ நம்ம எப்பயுமே வைகை, மதுரை பக்கத்துல இப்போ வைகை நதிக்கரை நாகரிகம் இருந்ததுன்னு நம்ம படிச்சிருக்கோம். சங்க காலத்திலேயே வைகையை பத்தி அதிகமா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வைகையில வந்து இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்பொழுது சரி, ஓகே, ஸோ இந்த இடத்துல எதனா வந்து பார்க்கும்பொழுது இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது the கீழடி டேல் began unravel in March 2015. முதல்ல கீழடியில ஃபர்ஸ்ட் ஃபேஸ், 5 ஃபேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கீழடி எக்ஸ்கவேஷன் 2015. The first round of excavation undertaken by the Archaeological Survey of India unearthed antiquities என்ன? ரிமைன்ஸ். ஓகே, இந்த மாதிரியான ரிமைன்ஸ் சொல்லுவாங்க, ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. that may provide crucial evidences to undertaking the missing links of the Iron Age. ஓகே, ஸோ 12வது, that is 12th century BC ல இருந்து 6th century BC வரைக்கும். ஏன்னா நம்மளுடைய சங்ககாலத்தோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 600 BC மேல அப்புறமா இருக்கு. ஆனா பட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது தெரியல. அதுக்கும் இப்ப 12வது நூற்றாண்டுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம சிம்பிளா வந்து மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லிடலாம். மெகாலித்திக் அப்படின்ற வார்த்தையை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல நீங்க மெகாலித்திக் அப்படின்னும் பொழுது இறந்தவங்களை புதைப்பாங்க. இப்படி இறந்தவங்களை புதைக்கும் பொழுது ஒரு பெரிய பாட்ல இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு நிறைய முறை இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பானையில இறந்தவங்களை போட்டு புதைச்சிடுவாங்க. அந்த பானைக்கு வெளில வந்து இப்போ ஒரு பட்டாம்பூச்சில இருந்து இப்போ கக்கூன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, ஒரு புழுவா இருக்கக்கூடிய இந்த கக்கூன், அதுல இருந்து தான் பட்டாம்பூச்சி வெளில வரும். ஸோ எக்ஸாக்டா அந்த கக்கூன்ல இருந்து இந்த பட்டர்ஃபிளை வெளில வர மாதிரி ஒரு டயக்ராம் போடுறது, அதுக்கப்புறமா சுதந்திரமா பறக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் போடுறது, வரையுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உடம்பை விட்டு அந்த ஆன்மா வெளில போயிடுச்சுன்னு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன்.
ஸோ இந்த மாதிரி பாட் பரியல்ஸ், பரியல்ஸ்லயே அப்படியே பாட் பரியல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாட் பரியல்ஸுக்கு அப்புறமா இந்த பள்ளம் தோண்டி அப்படியே போச்சுருவாங்க, பிட் பரியல்ஸ்னு பேரு. இன்னொரு விதமான பரியல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இறந்தவங்களை அப்படியே புதைக்கிறது, தட் இஸ் டபுள் பரியல்னு பேரு. முதல்ல இறந்தவங்களை புதைச்சிட்டு ஒரு லேயர்ல மண்ணை போட்டுட்டு அடுத்த லேயர்ல அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாம் போடுறது. இது சிந்து சமவெளி நாகரீகத்திலே இந்த மாதிரியான புதைக்கிற பழக்கம் அப்படின்றது இருந்துச்சு. ஆனா பட் உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல மெகாலித்திக் பரியல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். மெகானா பெரிய, லித்திக் அப்படின்னா ஸ்டோன். இறந்தவங்களை புதைச்சிட்டு அவங்களுக்கு மேல ஒரு பெரிய ஸ்டோன் ஒண்ணு வைப்பாங்க, பெரிய ஸ்டோன். இதுதான் இன்னைக்கு இந்த சமாதின்னு சொல்லுவோம்ல, நம்ம இறந்தவங்க மேல சமாதி கட்டுறோம்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இந்த இறந்தவங்க மேல ஒரு பெரிய ஸ்டோன் ஒண்ணு வச்சிருக்காங்க, பெரிய கல்லா இருக்கும். அந்த கல்லை வந்து பார்க்கும் பொழுது வழிபடுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டுல மூதாதையர் வழிபாடுடைய தொடக்கம். மெகாலித்திக் பரியல்ஸ் மூலயமா தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முதல்ல யாரை வழிபட்டாங்கன்னா கொற்கைன்னு சொல்லக்கூடிய அந்த காளின்ற தெய்வத்தின் பெண் கடவுளையும் அண்ட் மூதாதையர் தான் வழிபட்டாங்க. இனி இருக்கக்கூடிய கருப்சாமி, ராமசாமி, ஓகே, அதுக்கப்புறமா நம்மளுடைய முனியப்பன், ஓகே, மதுரை வீரன், இவங்க எல்லாம் ஒரு காலத்துல அந்த நாட்டை காப்பாத்தின போர். இவங்கெல்லாம் மனுஷங்க தான், இவங்கெல்லாம் நாட்டை காப்பாத்தி உயிர் விட்டவங்க. இவங்களெல்லாம் முக்கியமா நாட்டை காப்பாத்தின ஒரு சில ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப சீவன் எடுத்துக்கோங்க. இப்ப ரேணுகாம்பாலும் ஒரு சாமி இருக்கு. அந்த சாமி என்னன்னா ஒரு பெண் தெய்வம். ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு பெரிய பெண் தெய்வம் இருக்கும். ஒவ்வொரு கிராமத்திலயும் காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் என்ன அப்படின்னா அந்த நாட்டையோ அந்த ஊரையோ காப்பாத்தின, அதாவது மனுஷனா பிறந்து இறந்து போய் முன்னோர்களா வழிபடப்படுவார்னு அர்த்தம். இதுதான் தமிழர்களுடைய ஆதிகால வழிபாடு. இதுதான் வழிபாடு. இந்திரன், அதுக்கப்புறமா அவங்களாம் பின்னாடிதான் வராங்க. அவங்களாம் ஆரிய கடவுள்கள். தமிழ்நாட்டுடைய வழிபாடுன்னா மூத்தோர் வழிபாடு, முன்னோர் வழிபாடு. அதனாலதான் எப்பயுமே நிறைய இடத்துல சொல்லுவாங்க, முன்னோர் வழிபாடுன்றது சங்க காலத்திலேயே குறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, சோ அந்த சங்க காலத்துல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்ப முருகரை வந்து நாம அப்படியே அந்த மீசெல்லாம் இல்லாம முருகருக்கு வந்து பார்க்கும் பொழுது இப்போ மயிலோட எல்லாம் இப்ப கும்பிட்டு இருக்கோம்ல. பட் சங்க காலத்துடைய சில பாடல்கள்ல முருகரை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா, இப்ப யானை மேல, அதனாலதான் நான் அன்னைக்கு கூட ஒரு பாயிண்ட் போட்டேன், கொற்றவை குழவி அப்படின்னு சொல்லிட்டு தான் முருகரை சொல்றாங்க. கொற்றவையோடைய குழவினா குழந்தை. முருகரை கொற்றவை குழவி அப்படின்னும், முருகரை வந்து பார்க்கும்பொழுது ஒரு போர் தெய்வமா தான் வழிபடுறாங்க. முருகர் வந்து பார்க்கும் பொழுது எப்படி சொல்லலாம், யானை தான் அவருடைய வாகனமா இருந்தது, வேல் வச்சு யானையில சண்டை போட்ட ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க முருகர் ஆக்சுவலா. சோ முருகரை பத்தி சங்க காலத்துல நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது கிடைச்சிருக்கு. சோ நான் ஏன் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான வழிபாடுகள் தான் இருந்துச்சு. சோ இந்த மூத்தோர் மெகாலித்திக் பரியல்ஸ் சொல்லுவாங்க. இந்த மெகாலித்திக் பரியல்ஸ் தான் பின்னாடி அப்படியே வந்து, இது நம்ம என்ன சொல்லுவோம், மெகாலித்திக் பரியல்ஸ் தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க, முதுமக்கள் தாழி, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இந்த மாதிரியான வழிபாடு தான் பின்னாடி போர்க்களத்துல ஒருத்தங்க இறந்து போனான் அப்படின்னா அவன் இறந்து போனவன் மேல இன்னும் நடைகள், வீரர்கள், நடைகள் வணக்கம், இந்த மாதிரியான பிராக்டிஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இப்படிதான் வருது. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கீழடியில எக்ஸ்கவேஷன் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சாங்க. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 2015. 2016 என்ன பண்ணாங்க? ஸோ the second round of கீழடி excavation threw up strong clues about the existence of a Tamil civilization. தமிழர் நாகரீகம் இருந்துச்சு. That had trade links with other regions in the country and abroad. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இல்ல, செகண்ட் ஃபேஸ்ல தான் தமிழர்கள் இந்தியா மட்டும் இல்லாம இந்தியாவுடைய மற்ற பகுதி, தமிழ்நாட்டுல தமிழ் சிவிலைசேஷன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவங்க இந்தியா மட்டும் இல்லாம மற்ற ரீஜன்லயும் ட்ரேட் கான்டாக்ட் வச்சிருந்தாங்கன்னு கரெக்டா தெரியும். The civilization has been described by the Tamil poets belonging to the Sangam period. This round was significant and it provided archaeological evidence about what was found in the Tamil literature. So உங்ககிட்ட சிம்பிளா கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, எந்த ஃபேஸ்ல, கீழடியோடைய எந்த ஃபேஸ்ல தமிழர்கள் வந்து ட்ரேட் கான்டாக்ட்ஸ் வச்சிருந்தாங்க, சங்க காலத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் படி தமிழர்களுடைய சங்க காலத்துல சொல்லப்பட்ட பாடல்களுக்கும் தமிழர்களுடைய நாகரிகத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு கேட்டா செகண்ட் ரவுண்ட். ஸோ ரிசல்ட்ஸ் ஆஃப் கார்பன் டேட்டிங் அப்படின்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஒரு சின்ன ஒரு டெரகோட்டா இமேஜ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த கார்பன் டேட்டிங் மூலமா அது எந்த வருடத்தை சார்ந்தது அப்படின்றது தான் கார்பன் டேட்டிங் உடைய வேலை. ஸோ ரிசல்ட்ஸ் ஆஃப் தி கார்பன் டேட்டிங் ஆஃப் a few artifacts which were released in the February 2017 traced their existence to 2nd century BCE. ஓகே, ஸோ 2nd century BCE அப்படின்றது எக்ஸாக்டா நமக்கே தெரியும் சங்ககாலம். அப்போ இங்க சங்ககாலம் தான், எக்ஸாக்டா இது சங்ககாலம் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சப்பட்டிருக்கு.
ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது உரை கிணறு, இந்த மாதிரி நிறைய உரை கிணறு அப்படின்றதுலாம் வந்திருக்கும். ஸோ நீங்களே கூட பார்க்கலாம், இந்த மாதிரி உரை கிணறுலாம் நிறைய இருக்கும், பார்ப்போம் ஒன்றா. அண்ட் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் கீழடி. வாட் இஸ் த தேர்ட் ஃபேஸ் ஆஃப் கீழடின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தேர்ட் ஃபேஸ் ஆஃப் கீழடி 2017 ஸ்டார்ட் ஆகுது. Started after much delay following the transfer of the superintending archaeologist K. Amarnath Ramakrishna. இதை முதல்ல நீங்க இந்த நேமை ஞாபகம் வச்சுக்கணும். அமர்நாத் ராமகிருஷ்ணாவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க இருந்து தூக்கியாச்சு. ஓகே, அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு. பட் அமர்நாத் ராமகிருஷ்ணா ASI உடைய ஆபீசர். ஓகே, ASI உடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கீழடி எக்ஸ்கவேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் யாருன்னா Mr. K. Amarnath Ramakrishna. அந்த பேரை மறந்துடாதீங்க. So no significant finding was made in this space. This led to the criticism that the excavation had been deliberately restricted to 400 meters. Okay, இது வேறமே 400 மீட்டர் மட்டும்தான் நீங்க இந்த எக்ஸ்கவேஷனை பண்றீங்க, அதுக்கு மேல வந்து பார்க்கும்பொழுது பண்ண மாட்டீங்க. அப்ப வேணும்னே பண்ண மாட்டீங்கன்ற தமிழ் புலவர்கள், தமிழ் ஆய்வாளர்கள், தமிழ் மக்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேணும்னே எங்களுடைய கீழடியில அப்ப அங்க இருக்கு, அது வைகை நாகரீகம், தமிழ் நாகரீகம்னு சொல்லிட்டீங்க. பட் why you confine only to 400 meters? 400 மீட்டர் மட்டும் ஏன் கன்ஃபைன் பண்றீங்க? கமான், எங்களை இன்னும் வந்து பார்க்கும்பொழுது எக்ஸ்கவேஷன் பண்ண விடுங்க அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து அதிகமா ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது ஸோ ஏஎஸ்ஐயால அதை மறுக்க முடியும். ஸோ த இன்டர்வென்ஷன் ஆஃப் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் மேட் ஏஎஸ்ஐ அண்ணா கிளாஸுக்கு கரெக்டான டைமுக்கு வாங்க, நான் கிளாஸ் இன்னைக்கு 7:50 ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஏன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ் 9 o'clock வரைக்கும் தான் நடத்த போறோம். டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்குன்றதால தான் அந்த 1 மணி நேரம் ரொம்ப. அன்னைக்கே ஒரு பாப்பா வந்து பார்க்கும்போது ஐயோ 2 மணி நேரமா அப்படின்னா, ஓகே போக போக இது இன்னும் அதிகமாகும். ஏன்னா நவம்பர் மந்த்லலாம் நான் மேக்சிமம் முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன். ஸோ அதனால எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து மிஸ் பண்ண முடியாத பாயிண்ட்ஸ். அதனால கிளாஸுக்கு கரெக்டான டைமுக்கு வாங்க. 1 மணி நேரம் தானே கிளாஸ், அது கரெக்டா வாங்க. ஓகே, ஸோ த இன்டர்வென்ஷன் ஆஃப் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் made ASI to permit the State Department of Archaeology to take up further excavation on its own. Thus, the excavation of the 4th round were carried out by SDA. SDA என்னன்னா okay, மாநில தொல்துறை. Okay, so the State Department of Archaeology வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி தான் நிறைய விஷயங்களை நம்மள கண்டுபிடிச்சு சொன்னாங்க. சொல்ல போனா கீழடியை பத்தி ஒரு ரிப்போர்ட் 65 pages இருக்கும்ல, அந்த ரிப்போர்ட் கொடுத்ததே என்ன சார் அப்படின்னா நம்ம ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி. So the fourth phase of Kiyadi is very important. So this phase was conducted by the State Archaeological Department, in which 5,820 artifacts were all found. These artifacts include நீங்க என்னெல்லாம் நீங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல படிச்சீங்களோ பார்த்தீங்களோ அது எல்லாமே இருக்கும். ஸோ என்ன டெரகோட்டா ரிங்வெல்ஸ், ஓகே புதைகிணறு டெரகோட்டா ரிங்வெல்ஸ், ஓகே ஃபாலன் ரூஃபிங் வித் டைல்ஸ், கீழே போடப்பட்ட டைல்ஸ், கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு, கோல்டு இருக்கு, ஓகே புரோக்கன் பார்ட்ஸ் ஆஃப் காப்பர் ஆப்ஜெக்ட், அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ், அயனும் இருக்கு. நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்துல அயன் இல்லைன்னு படிப்போம். இப்ப நீங்க அது மாதிரிதான் சார் இங்க கீழடினும் பொழுது அப்ப அயன் இல்லை. கீழடியில் இரும்பு துகள்கள் இரும்பு பொருட்களை யூஸ் பண்ணல, கண்டுபிடிக்கல அப்படின்னா அதுக்குள்ள தப்புலாம் போடுறாதீங்க. கீழடியில இரும்பு பொருள்லாம் இருக்கு. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் சிந்து சமவெளி நாகரிகத்துல இரும்பு இல்லை, ஏன்னா அது இரும்பு கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறமா என்ன சார் அப்படின்னா ஆரியன்ஸ் பீரியட் இருந்திருக்கு. ஆரியன்ஸ் பீரியட் லேட்டர் வேதிக் பீரியட்ல தான். லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்றது என்னன்னா எக்ஸாக்டா நான் சொல்றேன் 1000 BCன்னு வச்சுக்கோங்க. 1000 BCல இருந்து ஒரு 600 BC வரைக்கும். அப்போ அங்க அயன் இருந்திருக்கு. அப்போ இந்த சமயத்துல அதே டைம் பீரியட்ல இங்க பாத்தீங்கன்னா அயன் இருந்திருக்கு. அப்போ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய அழிவுக்கு பிறகு அதோட எச்சம் தான் வந்து இங்க இருந்து தமிழர் நாகரிகத்துக்கு இருந்ததுக்கான. ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்தா நிறைய விஷயங்கள் இங்க இருக்குன்றதால ஓகே இது அடிஷனலா என்ன அப்படின்னா இங்க அயன் டூல்ஸும் இருக்கிறதால சோ இது சம்திங் டிஸ்டிங்க்ட். ஸோ இந்த டெரகோட்டா செஸ் பீசஸ், இயர் ஆர்னமெண்ட்ஸ், காதுல போடக்கூடிய இயர் ஆர்னமெண்ட்ஸ், நான் சொல்றேன் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் போட்டாங்க என்ன விஷயம் தான் எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். ஓகே பொதுவா ஏன் ஆர்னமெண்ட்ஸ் போடுறாங்கன்னா இன்னைக்கு நாகரிகம் வேற மாதிரி, அன்னைக்கு நாகரிகம் வேற மாதிரி. என்ன அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கண்டிப்பா ஆர்னமெண்ட்ஸ் போடணும். ஒரு பெண் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னா மூக்குத்தி இருக்கணும்ன்றது கான்செப்ட். தமிழ்நாட்டுல நீங்க மூக்கு குத்திய பெரிய பெரிய பாட்டிங்க எல்லாம் பாப்பீங்க, வயசான பாட்டிங்கள. இன்னைக்கு இந்த கல்ச்சர் போயிட்டு இருக்கு. பட் கண்டிப்பா ஒரு பெண் அப்படின்னா மூக்கு குத்தி இருக்கணும். காலில் சிலம்பம் போட்டிருக்கும். சிலம்பம் அப்படின்றது ஒரு பெண்ணுடைய சொத்துன்ற மாதிரி காலில் பெண்கள் சிலம்பம் போட்டிருக்கும்.
ஓகே. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு பியூட்டினா இயரிங் அண்ட் ஆல்சோ நோஸ் போரிங். ஓகே. அண்ட் கண்டிப்பா சிலம்பம்னா ஆங்க்லெட் கண்டிப்பா ஒரு பெண் போட்டிருக்கணும். ஒரு ஆண் அப்படின்றவன் இப்ப ஜுவல்ஸும் போடலாம், பெண்கள் ஜுவல்ஸும் போடுவாங்க கண்டிப்பா. ஒரு ஆண் அப்படின்றவன் கன்ஃபார்மா என்ன பண்ணா கையில காப்பு போட்டிருக்கணும். ஓகே. ஸோ இங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்க காப்பு போடுவாங்க, இங்க காப்பு போடுவாங்க. ஸோ காப்பு அப்படின்றது வந்து அது அது வந்து பார்க்கும் பொழுது இரும்பாவும் இருக்கலாம், ஆனா பட் மேக்ஸிமம் தமிழர்கள் இரும்பு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இரும்பாவும் இருக்கலாம், அது வேற கோல்டாவும் இருக்கலாம், சில்வர்லாம் இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்றது கன்ஃபார்மா ஒரு ஆடை ஆர்னமெண்ட்ஸ் வச்சுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இறந்தவங்களை புதைக்கும் பொழுது அவங்க கூட அவங்க யூஸ் பண்ண பொருட்களையும் போட்டு புதைச்சிருவாங்க. அப்படி புதைக்கும் பொழுது தமிழ்நாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மெகாலித்திக் பரியல்ஸ்ல இந்த மாதிரியான சைட்ஸ்ல தமிழர்கள் மேக்சிமம் வந்து தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகளை தெரிஞ்சுக்கலான்றாங்க. இப்போ ஒரு பொருளாதாரத்துல மேம்பட்டு ஒருத்தர் இருக்கான்னா கண்டிப்பா ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்கான். இப்போ சில்வரோ இல்லைன்னா கோல்டோ இது மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் அவன் இறந்து போன பிறகு புதைக்கப்பட்டிருக்கு. கீழடியா அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே வந்து சில இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் வந்து ஸ்டோன் டூல்ஸா இருக்கு. ஓகே. ஸ்டோன் டூல்ஸ், டெரகோட்டா இமேஜஸ்லாம் இருக்கு. அப்ப அது மூலயமாவே ஒரு சமுதாயத்துல ஓகே பொருளாதாரத்துல மேம்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் மேம்படாதவர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கான்செப்ட் புரியுதா? அதனாலதான் சொல்லுவாங்க ஒரு பரியல் சைட்ஸ் நீங்க செக் பண்ணும் போது பரியல் சைட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது, அந்த பரியல் சைட்ஸ் அப்படின்றது அன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. பரியல்ஸ்ன்றது நம்ம போட்டு புதைச்சிட்டாங்க அன்னைக்கு இறந்தவங்க, பட் அதை நம்ம எக்ஸ்கவேஷன் பண்றது மூலயமா அன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலையை கண்டுபிடிக்க முடியுதுன்னு சொல்றாங்க. So the graffiti marks on the artifacts obtained from the excavation sites were found to be similar to the graffiti marks அப்படின்னா scripts, similar to the Indus Valley script. So Indus Valley script எப்படி இருக்கும், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. இங்க இருக்கக்கூடிய கிராஃபிட்டி மார்க்ஸ் ஸ்கிரிப்ட் தான் அப்படி சொல்றாங்க, கிராஃபிட்டி மார்க்ஸ் அப்படின்னு. சிந்து சமவெளியில எப்படி, அப்ப சிந்து சமவெளி ஸ்கிரிப்ட் எப்படி இருந்துச்சு? சிந்து சமவெளியில இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கிரிப்ட் அப்படின்னா இந்த எழுதுற முறை. ஓகே. ஒரு மொழியை ரெண்டா பிரிக்கிறாங்க, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு, சொல் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா முக்கியமா ஒரு தமிழ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழை நீங்க பேசுறீங்க, அதே தமிழ் நீங்க எழுதுறீங்க. ஆனா பட் தெலுங்கு கன்னடம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், ஸ்கிரிப்ட் ஒரே மாதிரி இருக்கும். நீங்க தெலுங்கு ஸ்கிரிப்டும் கன்னடா ஸ்கிரிப்டும் பாருங்களேன், ரெண்டுமே சேமா, மோரார்ல சேமா தான் இருக்கும். ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா எழுத்து அப்படின்றது வேற, பேச்சுன்றது வேற. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றது அது எந்த மொழியை சார்ந்ததுன்னு தெரியல, ஏன்னா என்னமோ கண்டுபிடிக்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்துல இண்டஸ் வேலியில இந்த தமிழ் தான், இது சான்ஸ்கிரிட் தான் அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அதுல நிறைய அங்க இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை பார்த்தாலே அந்த ஸ்கிரிப்ட் பிக்சோகிராபிக் ஸ்கிரிப்டா இருக்கு. ஓகே. நான் காமிக்கிறேன் பின்னாடி அதோட இமேஜஸ் தான். ஸோ ஸ்கிரிப்டை பார்த்தா கண்டுபிடிக்க முடியல, ஆனா பட் அங்க யூஸ் பண்ண அதே ஸ்கிரிப்ட் தான் இங்க நம்மளுடைய கீழடியிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் கிராஃபிட்டி மார்க்ஸ் அப்படின்றது ஓகே. அண்ட் thus lend credence to the long held view that the language of Indus Valley was Proto-Dravidian. ஐராவதம் மகாதேவன் ஒருத்தர் இருந்தார் ஹிஸ்டோரி. ஓகே. ஐராவதம் மகாதேவன் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஈவன் சில இடத்துல கால்டுவெல் கூட சொல்லியிருப்பார். ஓகே. கால்டுவெல் அவர் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல இந்தியாவில் இந்த டிராவிடியன் லாங்குவேஜஸ் ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு அப்படின்னு கால்டுவெல் சொல்லுவாரு. ஓகே. அதே மாதிரி ஐராவத மகாதேவன் இண்டஸ் வேலியில இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸை வந்து பார்க்கும் பொழுது அது மேக்சிமம் தமிழ் பிராமி ஸ்கிரிப்டா தான் இருக்கு. ஓகே. ஸோ புரோட்டோ டிராவிடியன் ஸ்கிரிப்ட் தான், தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னார் அவர், ஆனா பட் அது இன்னும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் ஒத்துக்கல. ஓகே. சில பேர் அது புரோட்டோ சான்ஸ்கிரிட்னாங்க, சில பேர் அது புரோட்டோ டிராவிடியன் சொன்னாங்க. அப்போ கீழடியில இருக்கக்கூடியதும் சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்கக்கூடியதும் ஒரே மாதிரி இருந்ததால கண்டிப்பா வந்து பார்க்கும் பொழுது இதை என்ன சொல்றாங்க, யா மேபி ஓகே இங்க இருக்கிறதா அங்க இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. So the 6 carbon samples collected from the 4th phase of excavation at Kizhadi were sent to Beta Analytic Florida. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So Beta Analytic Florida for accelerated mass spectrometry. இந்த வார்த்தையை சூப்பரா கேட்பாங்க. ஓகே. இதை ஹிஸ்டரியிலே கேட்கலாம், ஹிஸ்டரியில சூப்பரா கேட்கலாம். ஏன்னா கார்பன் டேட்டிங், இதுக்கு முன்னாடி கார்பன் டேட்டிங், அதுக்கப்புறமா என்ன நிறைய மெத்தடாலஜிஸ்லாம் இருக்கு ஆக்சுவலா ஒரு டைம் பீரியடை கண்டுபிடிக்கிறது. பட் ஃப்ளோரிடால இருக்கக்கூடிய பீட்டா அனாலிட்டிக் ஆக்சிலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி டேட்டிங் அப்படின்றது தான் இன்னைக்கு லேட்டஸ்ட் டேட்டிங், அப்டேட்டட் ஒன். அட் ஆல்சோ எக்ஸாக்டா இது எந்த டைம் பீரியட்னு சொல்றோம். ஸோ ஏஎம்எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி டேட்டிங். ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா கார்பன் டேட்டிங்கை விட ரொம்ப அட்வான்ஸ். ஸோ இதுக்கு அனுப்புறாங்க. ஸோ இதுக்கு அனுப்புறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது
ஸோ ஒன் ஆஃப் தி சாம்பிள் வாஸ் ஃபவுண்ட். ஓகே, ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் கீழடியில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் ஃப்ளோரிடா நடக்கும் பொழுது ஸோ ஏஎம்எஸ் டேட்டிங் மூலியமா சொல்றது என்னன்னா ஒன் ஆஃப் த ஆர்டிஃபேக்ட்ஸ் ஓகே டேட்டட் பேக் டு 580 BCE. அப்போ சங்ககாலம் அப்படின்றது இன்னும் இதுக்கு முன்னாடி 300 to 300 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒண்ணு பாத்தீங்கன்னா 600 BCக்கும் போகுது. அப்போ ஓகே இன்னும் நிறைய கண்டுபிடிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. இதெல்லாம் என்னன்னா டெரகோட்டா இமேஜஸ். ஓகே, இது கீழடியில கிடைச்ச பாட்ரி. ஓகே, பாட்ரி. ஓகே, அதுக்கப்புறமா பார்க்கும்பொழுது இன்னும் டெரகோட்டா இமேஜஸ். ஓகே ஃபைன். அப்போ இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் எந்த மாதிரியான மிருகங்கள் இருந்துச்சு, மனிதர்கள் எந்த மாதிரியான மனிதர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய ஃபேஸ் கட் எப்படி இருந்துச்சு, ஸோ இதெல்லாம் வந்து அழகா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அண்ட் இந்த மாதிரியான இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இதுதான் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன், கீழடியோட பெரிய பிளஸ் என்னன்னா இந்த பொத்தான் அப்படின்றது என்னன்னா பட்டன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே சிந்து சமவெளி மக்கள் பட்டன் சிஸ்டம், இந்த பட்டன் அப்படின்றது இல்லைன்னா நம்மளுடைய மானமே போயிடும். சிந்து சமவெளி நாகரிகத்துலதான் பட்டன் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டன் அப்படின்றது எஜிப்துலயோ மெசபடோமியாலயோ கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் பட்டன் எவ்வளவு பெரிய சின்ன விஷயம்னா அதை கண்டுபிடிச்சது யாருன்னா இந்தியன். அப்ப இந்த மாதிரியான பட்டன் அப்படின்றது கீழடியில இருக்கு. அதுக்கப்புறமா தொங்கட்டான் அப்படின்றது வேற. நீங்க போடக்கூடிய இந்த இயர்ரிங் வேற, தொங்கட்டான் வேற. இப்ப நம்ம மதுரையெல்லாம் பாத்தீங்கன்னா சில பாட்டிங்கன்னா அந்த தொங்கட்டான் தான் போட்டுட்டு இருக்கோம். தொங்கட்டான் போட்டா காது வந்து இன்னமும் வெயிட்டா இருக்கும். அது இன்னமும் பாத்தீங்கன்னா பாட்டி எங்க உங்க காதுன்னா அது இங்க இருந்து தோருக்கு காது அப்படின்வாங்க. சோ அந்த மாதிரி வெயிட் அதிகமா இருக்கும் தொங்கட்டான். ஓகே, ஸோ தொங்கட்டான் இருக்கு. ஊசி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப இங்கேயே வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு. ஹேண்ட்மேட் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, ஸோ இருந்திருக்கு. பழைய ரிங் இருக்கு, மணி, பீட்ஸ், அதிகமா பீட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ஒரு அல்டிமேட்னா இங்க இருக்கக்கூடிய கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட பீட்ஸ் ஓகே சென்ட்ரல் ஏசியால இருந்து வந்த பீட்ஸ் சொல்றேன். ஏன்னா மணிகள் அப்படின்னும் பொழுது இந்த மணிகள் சில இடத்துல போன்ஸ் மூலயமா பீட் செய்யறாங்க. போன்ஸ், இறந்து போன மனுஷங்க இறந்துட்டாங்கன்னா அந்த போன்ஸ் மூலயமா பீட் செய்வாங்க. ஓகே, சில பீட்ஸ் வந்து பார்க்கும் பொழுது சில செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்ல செய்வாங்க. அந்த செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் இங்க இருக்காது, மலைநாடுகள்லயோ இல்லைன்னா வந்து பார்க்கும்பொழுது இப்ப சென்ட்ரல் ஏசியால, ஆப்கானிஸ்தான்ல. ஸோ பீட்ஸ் அப்படின்றது அங்க இருந்து இங்க வந்திருக்கு. ஓகே, ஸோ பீட்ஸ் சில இடத்துல வந்து பார்க்கும் பொழுது மணிகள், அதான் சொல்றேன், இந்த நிறைய பீட்ஸ், மணிகள், அதுக்கப்புறம் இந்த தகடு, ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 5th phase நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். 4 phase முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 2015, செகண்ட், தேர்ட் ஃபேஸ்ல தான் ரொம்ப பெரிய ப்ராக்ரஸ் கிடையாது. 4th phase இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, 5th phase இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பீட்ல வந்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான பிக்கோட இம்ப்ரெஷன் வந்து. So the 5th phase was a game changer. The State Department of Archaeology plunged into guided excavation using the unmanned aerial vehicle survey, the magnetometer survey and ground penetrating radar survey. So இந்த மாதிரியான சர்வே எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. Okay, 2018 தான் all the tools they were all using, all the technologies they were all using. So the guided excavation, the unmanned aerial vehicle survey, the magnetometer survey and also ground penetrating radar survey. So இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம படிச்சோம் AMS அப்படின்றது USAன்னு படிச்சோம். ஓகே, இது தவிர்த்து இல்லாம இப்போ magnetometer survey and ground penetrating radar survey எல்லாம் பண்ணும்போது it is said that the archaeologists wanted to blend technology with the traditional wisdom of kீழடி. Guided excavation had led to the discovery of a lot of structures in the surround. Among the new findings, there are 2 different terracotta pipes found horizontally decked one above other. இந்த இமேஜ் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, இது மாதிரி வந்து இந்த மாதிரியான டெரகோட்டா இமேஜஸ் அப்படியே வந்து பார்க்கும்போது பைப் மாதிரி அப்படியே இது பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, it was horizontally decked one above other. Also found was a major portion of the perforated lid, okay, which was in the shape of a dish. This lid was that fitted to the mouth of the barrel-shaped pipeline, could have been used as a filtering device of the water. Okay, different types of water channels, brick construction. Okay, நம்ம படிச்சிருப்போம். இது ஏன் சொல்றேன்னா இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம உலகத்திலேயே ட்ரைனேஜ் சிஸ்டம் பெஸ்டா இருந்தது எங்க சார்னா இண்டஸ்ன்னு படிப்போம். ஏன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். எப்பவுமே இண்டஸ் வேலையை படிச்சுட்டு இதுக்கு வந்தீங்கன்னா தான் உங்களால கம்பேர் பண்ணவே முடியும். இல்லைன்னா நீங்க புதுசா இதை படிக்கிற மாதிரி இருக்கும். சிந்து சமவெளி நாகரீகத்துல ட்ரைனேஜ் ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு படிப்போம். ஏன்னா அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஓகே, அந்த ட்ரைனேஜ் வாஸ் வெல் பிளான்ட்.
சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்கக்கூடிய இந்த கால்வாய்கள் சுண்ணாம்பு, ஜிப்சம், லைம்ஸ்டோன் போட்டுலாம் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஹோல்ஸ்லாம் இருந்ததுன்னு படிக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைஜீன் சிஸ்டம் மாதிரி வேர்ல்ட்ல அப்ப எந்த சிவிலைசேஷன்லயுமே இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணல அப்படின்றது நமக்கு தெரியுது. வாட்டர் மேனேஜ்மெண்டா இருந்தாலும் சரி, ஹெல்த் அண்ட் ஹைஜீனுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸா இருந்தாலும் சரி, அதே மாதிரியான ஸ்டைல் இங்க இருந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாட்டர் சேனல்ஸ், பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எவிடன்ஸ். பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் பொழுது தெரியும் நமக்கு, சுட்ட செங்கல். ஸோ பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன், எவிடன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரிலேஷன்ஸ் வித் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பிளேசஸ், sign and letter usages only revealed that the civilization along with river Vaigai was much mature and had adapted advanced technologies. So இது ஒன்றும் ancient civilization அப்படின்னு just like that நீங்க மறுத்துட முடியாது. ஓகே, இது ancient civilization இருந்தாலுமே இந்த civilization ஒரு பண்பட்ட நாகரிகம். பண்பட்ட நாகரிகம்னா உங்களுக்கே தெரியும், அட்வான்ஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ரூரல் சிவிலைசேஷன் தான் கிடையாது, அட்வான்ஸ்ட் சிவிலைசேஷன். ஸோ டெரகோட்டா பைப்ஸ் அப்படின்னும் பொழுது இந்த மாதிரியான பைப்ஸ் அப்படின்றது பார்க்கலாம் நீங்க. ஓகே, ஹரிசாண்டல் பைப்ஸ் நான் சொன்னேன், ஹரிசாண்டல் பைப்ஸ். அதுக்கப்புறமா பெர்ஃபோரேட்டட் லிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வடிகட்டுறதுக்கு என்னன்னா அந்த டைம் பீரியட்ல ஆல்கஹால் அப்படின்றது, ஆல்கஹால் கன்சப்ஷன் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஓகே, இந்த ஆல்கஹால் ஸ்டெயினர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த வடிதட்டு மாதிரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. ஓகே, இந்த லிட்ன்றது கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லிட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த சைட்ல வந்து கொஞ்சம் அப்படியே வளைஞ்சிருக்கும். இப்போ நம்ம பானையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும் தெரியுமா? ஓகே, அதுக்கப்புறமா இங்கெல்லாம் பெர்ஃபரேட்டட்னு சொல்லுவாங்க. பெர்ஃபரேட்டட் அப்படின்னா ஓட்ட போட்டிருப்பாங்க. அப்போ இப்போ நம்ம வடிகட்டுற கான்செப்ட் தான் ஆக்சுவலா. இப்போ வடிகட்டுறது இப்போ சாதம் இருக்கும், இப்படி பிடிச்சி இப்படி வடிகட்டுறோம் இல்லையா? பட் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அதை யூஸ் டு, அதாவது வாட்டர் ஃபில்டர் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அரிசி இருக்கு, அதனா ஹாட்டா பாயில் பண்ணிருக்காங்கன்னா பாயில் பண்ணதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் கொட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேல இருக்கும், தண்ணி கீழே வந்துடும். இதே மாதிரி ஆல்கஹாலையும் வந்து பார்க்கும்பொழுது அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்றது இந்த ஆல்கஹால் மேக்கிங்ல வந்து பார்க்கும்பொழுது சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஓகே, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆல்கஹால் அப்படின்றது தே ப்ரொடியூஸ் வாட் அப்படின்னா சம் நேச்சுரல் ஆல்கஹால்ஸ். அதுக்கு வடிகட்டணும், ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், த க்ளோஸ்ட் பிரிட்ஜ் சேனல். ஓகே, ஸோ இந்த மாதிரியான சேனல்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இதுல இருந்து தெரியுது நமக்கு. மேபி இதெல்லாம் இப்போ வழக்குல இல்லாம இருக்கலாம், நாட் இன் யூசேஜ், பட் அப்போ இதெல்லாம் வழக்குல இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ த 6th phase, ஸோ 5th phase முடிஞ்சாச்சு. 2000 5th phase எப்போ, எந்த டைம் பீரியட் பாத்தீங்களா? வாட் இஸ் த 5th phase ஆஃப் கிழடி? இட் வாஸ் ஃப்ரம் 2018 to 2019. பட் the 6th phase of கீழடி தான் பாத்தீங்கன்னா இன்னமும் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. The 6th phase of archaeological excavation at Kizhadi covered 3 neighboring villages of Agaram, Manalur and also Kondagai. ஓகே, 3 இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. எந்த 3 இடம்? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கீழடின்ற ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான். பட் 6th phase பாத்தீங்கன்னா கொந்தகை, அகரம் அண்ட் ஆல்சோ மணலூர். இந்த வார்த்தைகளை கேட்கலாம், அகரம், மணலூர் அண்ட் ஆல்சோ கொந்தகை. The skeletal remains of a child was excavated from Kondagai village. The skeleton was found buried between 2 terracotta urns that were also found on the same day. It was 75 centimeter in height and it was 0.5 meter below the surface level. Okay, நான் சொன்ன மாதிரி pot burials. Urns, URNS அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா இறந்து போனவங்கள பொதிக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பாட்ஸை குறிக்கும், urns. A total of 15 urns have been founded. A gold coin at Agaram was founded. So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொந்தகையில ஒரு இறந்து போன குழந்தையோடைய உருவத்தை, அதாவது போன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அண்ட் அதை உடலுக்கு படுக்கும் பொழுது அது நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா அகரம், a gold coin that is said to have been found extensively in the 17th century. Okay, it has been used extensively in the 17th century. 17வது நூற்றாண்டு வரைக்கும் வழக்கத்துல இருந்த கோல்டு காயினை கண்டுபிடிச்சிருக்காங்க. Some shells, pots, shells-னா உங்களுக்கு தெரியும். Okay, so some shells, pots and also been found during the excavation in all the 4 sites. So a clay kiln in Manalur, a terracotta seal, a cattle bone, இதெல்லாம் என்னன்னா அங்க கண்டுபிடிச்சது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா சைனீஸ் பாட்ரி கூட இந்த இடத்துல கீழடியில இருந்திருக்கு. அப்போ சைனா கூட நம்ம ஆளுங்க ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ சைனீஸ் பாட்ரி நான் தான் முதல்லயே சொல்ல வந்தேன். இந்த பீட்ஸ் அப்படின்னும் பொழுது, இந்த மணிகள்னும் பொழுது, உலகத்துல அன்னைக்கு அதிகமா பீட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு சிவிலைசேஷன் என்னன்னா சைனா.
சொல்லப்போனா சைனால இருந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா நாம இன்னும் ட்ரேடும் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல சைனா கூட அதிகமா ட்ரேட் பண்ணாத மாதிரி வந்து பார்க்கும்போது எவிடன்ஸ் சொல்றோம். ஏன்னா இண்டஸ் வேலி பீப்புள் ட்ரேட் வித் மெசபடோமியா, எஜிப்ட்னு இருக்கும். ஆனா பட் இங்க கீழடியில ஓகே, ஸோ சங்க காலத்துல சைனீஸ் பாட்ரி அப்படின்றது இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இன் 2020 archaeologists have excavated okay the first intact adult skeleton from Kondagai measuring about 6 feet in height. This is the place where a child skeleton was also found back in June. ஸோ எந்த இடத்துல ஒரு குழந்தையுடைய இது கண்டுபிடிச்சாங்களோ எலும்பு கூட அதே இடத்துல ஒரு ஒரு அடல்ட்டோடைய ஸ்கெலட்டனே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இது சைல்டு, இது ஆல்சோ அடல்ட். Okay, this is a gold coin that found at Agaram, and also this is the copper, that is the pot. URNS urns. Besides, several burial urns were also found, which clearly indicated that the Kondagai might serve as a burial site. So, இப்போ உங்கள்கிட்ட questions வரும். Okay, கொந்தகையில தானப்பா இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அகரத்துல கோல்டு, கொந்தகையில ஸ்கெலட்டன், சைல்டு ஸ்கெலட்டன் அண்ட் அடல்ட் ஸ்கெலட்டன். அப்போ கொந்தகை அப்படின்றதுல நிறைய வந்து இறந்து போன மக்கள் இருக்கிறதால ஓகே, சிந்து சமவெளி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழடியில எந்த சைட்ஸை வந்து பார்க்கும்பொழுது எந்த பிளேஸ ஓகே இறந்து போனவங்களை புதைக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க, பரியல் சைடா யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா வாட் இஸ் இட்? இட் வாஸ் கொந்தகை. கான்செப்ட் புரியுதுங்களா? ஐஸ்வர்யா, வாட் இஸ் த பிளேஸ்? கொந்தகை. ஓகே, ஃபைன். அறிவழகன், வேர் த கோல்டு வாஸ் ஃபவுண்ட்? எந்த இடத்துல கோல்டு கண்டுபிடிச்சிருக்காங்க? அறிவழகன், மணலூர் சார். மணலூரா இல்லனா அகரமா? அகரம். இட்ஸ் நாட் மணலூர், இட் வாஸ் அகரம். புரியுதா? காட் இட்? ஓகே சார். அகரம், மணலூர் கிடையாது. ஓகே, சோ இந்த கீழடியோடைய பிரியா ரமணி, இந்த கீழடி இருக்குல்ல, இந்த கீழடிக்கு யாருப்பா ஹெட்? இந்த கீழடி எக்ஸ்கவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு ஒருத்தர், ஏஎஸ்ஐ உடைய மிக முக்கியமான ஒரு பர்சன். ஆனா இப்ப 2017ல அவர் வேற இடத்துக்கு மாத்திட்டாங்கன்னு சொன்னேன். இனி ஐடியா யாருன்னா? முக்கியமான பேர் இப்ப அவருக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணா. வெரி குட், அமர்நாத். ஓகே, ஃபைன். சோ யாருப்பா அந்த கபி? யார் கபி? கபி மேடம், கீழடி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? கீழடி வந்து சிவகங்கை சார். சிவகங்கை, ஓகே ஃபைன். சோ கீழடிக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்க? வாட் இஸ் another நேம் ஆஃப் திஸ் கீழடி? கீழடிக்கு ஒரு இன்னொரு பேர் இல்ல. சோ இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்கவேஷன் கண்டுபிடிச்சாங்க, அது என்ன சிவிலைசேஷன் சொல்றாங்க? அர்பன் சிவிலைசேஷன், ஐவிசியோட இது சொல்றாங்க. அர்பன் சிவிலைசேஷன், அதான் எக்ஸாக்ட்டா இப்ப இண்டஸ் வேலின்ற மாதிரி இது என்னன்னு சொல்லுவாங்க? வைகை. வெரி குட், வைகை நதிக்கரை நாகரீகம். ஓகே, சோ தமிழர் நாகரீகம் அப்படின்றது இங்க வைகை நதிக்கரை நாகரீகம். சோ வாட் இஸ் அருணா, வாட் இஸ் திஸ் ஏஎம்எஸ்? ஏஎம்எஸ்னா என்ன? ஏஎம்எஸ் நான் ஒன்னு சொல்லுங்க, படிச்சிருக்கீங்களா? ஏஎம்எஸ் ரொம்ப முக்கியம் பாது. வாட் இஸ் ஏஎம்எஸ்? தவை கொடுத்திருக்க ஸ்கிரீன்ல. அருணா வந்து இல்ல, தூங்கிட்டீங்க போல. ஓகே, சோ ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி. வெரி குட். சோ ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அப்படின்றது தான் ஏஎம்எஸ் அப்படின்னு பேர். இதெல்லாம் எக்ஸாக்ட்டா ஃபைன். சரி, ஓகே. யாமினி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட டைம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிந்து சமவெளி நாகரிகத்தோட டைம் பீரியட் என்ன? Around 4500 BP sir. சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட டைம் பீரியட் 2500ல இருந்து சில பேர் இதை 3000 கூட சொல்லுவாங்க. சொல்றது கரெக்ட் தான். 2500 பிசில எக்ஸாக்டா கேட்டாங்கன்னா 2500 பிசில இருந்து 1500 பிசி வரைக்கும் தான் என்னன்னா ஐபிசியோட டைம் பீரியட். 1500ல இருந்து திருப்பியும் 600 வரைக்கும் என்ன சார் அப்படின்னா ஆரியன்ஸோட டைம் பீரியட். ஓகே, இப்ப நான் என்னோட கேள்வி என்னன்னா யாமினி, இந்த ஆரியன்ஸ் பீரியட்ல தான் அயன் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன். இந்த அயன் அப்படின்றது இயர்லி வேதிக் பீரியட்ல கண்டுபிடிச்சாங்களா இல்லைன்னா லேட்டர் வேதிக் பீரியட்ல கண்டுபிடிச்சாங்களா? இயர்லி வேதிக் பீரியடா? இல்லப்பா, இல்ல, அது இல்ல. ஓகே, தேங்க்யூ. கிருத்திகா, கிருத்திகா இருக்கீங்களா?
சரியா உங்களுக்கு டவர் கிடைக்கல. பகத் சிங் you are you there? பகத் சிங் பகத் சிங் அப்படின்றது யாருன்னே தெரியல நமக்கு. பகத் சிங், ஓகே, tell me what is the, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா அன்மியூட் பண்ணுங்க, சாட் பண்ண தேவையில்ல, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. யா ஓகே, பாத்துக்கோங்க பகத் சிங். ஆக்சுவலா நீங்க ஓகே ஃபைன், சரி ஓகே பாப்போம். மியூட் பண்ணுங்க, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மியூட் யுவர்செல்ஃப். ஸோ த சிக்ஸ்த் ஃபேஸ் முக்கியமா அகரம் அப்புறமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொந்தகையை மறந்துடாதீங்க. ஸோ த கல்ச்சரல் கனெக்டிவிட்டி வித் இன் திஸ், இதுதான் கேட்பாங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்ல 3 ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்கலாம், அசர்ஷன் ஆர் ரீசனிங் அசர்ஷன்ல கொடுக்கலாம். The Kizhadi findings have led academics to describe the site as part of the Vaigai Valley civilization. The civilization also invited comparison with IVC. A researcher of IVC and a retired civil servant R. Balakrishnan points to the similarities in the urban planning between the Indus Valley and Kizhadi. Professor K. Rajan of Pondicherry University, okay, இவர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன், ஒரு மிகப்பெரிய ஒரு he was the one who leading the excavation at present. Okay, I have met him personally. Okay, so நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கும்போது கொடுப்பாரு. ஆக்சுவலா refers to the cultural gap of 1000 years between the two phases. So this cultural gap is generally filled with Iron Age material in South India. The graffiti mark encountered in Iron Age sites of South India serve as the only residual links between the Indus Valley and South India. Okay, fine. So Indus Valley க்கும் South Indiaவுக்கும் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கிராஃப்டி, ஓகே, அயன் மேல போடப்பட்டிருக்க அந்த கிராஃப்டி தான் லிங்கிங்காவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So the turning point in the cultural history of Sangam age, the carbon dating and the AMS dating of the artifacts of Kizhadi gave us a strong evidences that the early historic phase of Tamil Nadu began with the 3rd century BCE, and the occurrence of the large-scale brick structures and associated artifacts of the high economic value suggests that the urbanization too happened around 600 BCE. Okay, so எதெல்லாம் நம்ம 300 BCE சங்ககாலத்துல, முதல்ல சங்ககாலத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், பழைய புக்ஸ்ல 300 BCE எல்லாம் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் 300 BCE நம்ம சொன்னோமோ, ஓகே, ஆனா பட் அதெல்லாம் அந்த அர்பானைசேஷன் அப்படின்றது அதுக்கும் முன்னாடி இப்போ ஒருத்தன் எழுதுறான்ப்பா. கிராஃப்டிங் சொல்லக்கூடிய இந்த ஸ்கிரிப்ட் இருக்கு, ஸ்கிரிப்ட் 580 BCல ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. அதாவது ஸ்கிரிப்ட் மார்க் இருந்ததா சொல்றாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஸ்கிரிப்ட் அவன் எழுதுறான்னா அப்போ அது அந்த நாலேஜ் அவனுக்கு எப்போ வந்திருக்கும், அதான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதனால இட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தமிழி அப்படின்றது அந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட். ஸோ த டேட்ஸ் ஆஃப் தமிழ் பிராமி, தட் இஸ் தமிழி. உங்ககிட்ட கேட்பாங்க வாட் இஸ் தமிழி, ஓகே, ரீசன். இப்போ உங்ககிட்ட கீழடியில இருந்து தமிழி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்பாங்க. தமிழின்றது ஓகே ஒரு குழந்தையோடைய பேரு, தமிழி அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய ஒரு வெப்பன்ஸ் பேரு, தமிழி அப்படின்றது ஸ்கிரிப்ட் நேம். ஆனால் நீங்க போட வேண்டியது ஆமா சார் அது ஸ்கிரிப்ட் நேம். ஸோ தமிழி வாஸ் traced back to 5th century BCE based on the radiometric dates recovered from the Kodumanal. Kodumanal எந்த மாவட்டத்துல தெரியுமா? Kodumanal ஈரோடு. ஓகே, ஸோ ஆலங்குளம் அண்ட் ஆல்சோ பொருந்தல் எக்ஸ்கவேஷன். ஸோ இதே மாதிரி தமிழ் கிராஃப்டி அப்படின்றது கொடுமணல்லையும் ஆலங்குளம் அப்படின்ற இடத்துலையும் அண்ட் ஆல்சோ பொருந்தல், ஓகே, பொருந்தல் எக்ஸ்கவேஷன்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. But the recent scientific dates obtained for Kizhadi findings push back to the date of another century, that is 600 BCE. Thus, the recent excavation and the scientific dates clearly suggest that the people were living in the Tamil Nadu continuously for the past 15 lakhs years. And the Kizhadi excavation, அப்போ உங்க கேட்பாங்க கீழடி தமிழ் மக்களுடைய எப்போ தமிழ்நாட்டுல தமிழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா எப்படி நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் அதுக்கு முன்னாடி ப்ரீ ஹிஸ்டரினா படிக்கிறோமோ அதே மாதிரிதான் இப்ப நம்ம படிப்போம். ப்ரீ ஹிஸ்டரி 20 lakhs years பிஃபோர்னு படிப்போம், 2 million years பிஃபோர். இப்போ தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 இப்போ லேக்ஸ் அப்படின்றத அப்படி எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே, ஸோ 2 million படிப்போம். ஓகே, ஸோ இங்க வந்து பார்க்கும்பொழுது இதே கான்செப்ட் தான். 15 lakhs, ஒரு மில்லியன்னா 10 லட்சம். ஓகே, ஸோ 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது மக்கள் இங்க இருந்திருக்காங்க. ஓகே, அவங்க நல்ல நாகரீகமா படிச்ச மக்களாகவும் ஓகே அண்ட் அர்பன் சிவிலைசேஷனாகவும் இருந்தது. ஸோ ட்ரேசஸ் ஃபார் அக்ரேரியன் சொசைட்டி அண்ட் கேட்டல் ரீடிங். அப்போ எந்த மாதிரியான எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு?
The limited nature of the samples restricted our understanding on the nature of species. However, the species such as cow, ox, buffalo, sheep, goat, nilgai, okay, nilgai, that is nilgai. What is nilgai? Nilgai na enapa? Arma theriyuma? Therija solunga. Okay, black oak, wild boar, kaatupanni, peacock were identified among the species. The cattle predominates the scene. So availability of more faunal remains. Fauna நீலகிரி தார் சார். நீலகிரி தார், அதான் நீலகிரி வரையாடு. Okay, so அதான் நீலகிரின்னு போட்டிருக்காங்க. Okay, so the availability of the more faunal remains of the cow, ox, goat நிறைய இருந்தாலும் அதிகமா காட்டுப்பன்றிகளா இருந்தாலும் காட்டுப்பன்றி வேட்டையாடக்கூடிய ஒரு சமூகமா இருந்தாலும் cow and ox, goat, buffalo indicates the people might be a cattle raisers. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய இப்போ நம்ம படிக்கிற மருதம், நம்ம மருதம், அதுக்கப்புறமா வந்து முல்லைன்னு படிக்கக்கூடிய இப்போ சங்க காலத்துல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில இப்போ நாம முல்லை அண்ட் ஆல்சோ மருதம் அப்படின்றத மக்கள் அதிகமா விவசாயத்தையும் இந்த கேட்டில் ரீரிங்ல இருந்தாங்க, ஓகே அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ அது பொய் கிடையாது, கரெக்ட் தான் அப்படின்றது தெரியுது. ஸோ த கட் மார்க்ஸ் இன் சம் ஆஃப் தி அனிமல்ஸ் லைக் ஆன்டிலோப், goat, wild boar suggest that they consumed both goat, boar and also antelope. Okay, thus the faunal remains. அங்க பாருங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்மால் இப்ப மட்டும் இல்ல அப்பயே வந்து பார்க்கும்பொழுது எதுவா இருந்தாலும் விட்டதுல போல. ஓகே, ஸோ கோட், போர் கட் மார்க்ஸ் இருக்கு. அந்த அனிமல்ஸ் உடைய ரிமைன்ஸ், போன்ஸ்லாம் கட் மார்க்ஸ் இருக்கிறதால மக்கள் அதிகமா வந்து பார்க்கும் பொழுது அசைவத்தை விரும்பி உண்ணக்கூடிய சமூகமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, thus okay, the faunal remains recovered from the single season of excavation and the subsequent limited analysis suggests that the people mainly depend on the agriculture and also cattle rearing. விவசாய சமூகம் தான். ஓகே, ஸோ கேட்டில் ரியரிங். ஓகே, இங்க விவசாயம் அப்படின்றது இதுதான் வாழ்வாதாரம். இது இன்னைக்கு நேற்று வந்து ஆக்குபேஷன் கிடையாது, காலகாலமா பண்ணிட்டு இருக்கு. ஸோ the structural remains பார்த்தீங்கன்னா you can see the bricks. Okay, you can see the bricks. இது ஆக்சுவலா கிராஃப்டி மேல இருக்கக்கூடிய மார்க்ஸ். இங்க பாத்தீங்கன்னா கிரிஃப்ட் உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா the bricks are the initial excavation exposed very limited structural bricks remains. However, with the subsequent findings they recovered iron nails used for fastening the poles, roof tiles, etc. Such structural activities express the high standards of living during this age. Okay, so iron nails அப்படின்றத யூஸ் பண்ணிருக்காங்க. iron nails என்ன? ஆணி, இரும்பு ஆணி யூஸ் பண்ணிருக்காங்க. Okay, for the fastening of the poles. பிரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ரூஃப் டைல்ஸுக்கு வந்து பார்க்கும்பொழுது அயன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூலயமா அவங்களுக்கு டெக்னாலஜி, அயன் டூல்ஸோடைய சில இடத்துல டெக்னாலஜி அப்படின்றது என்னன்னா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. Someone please mute yourself. ஜெயப்ரியா. ஓகே, சில பேர் டெக்னாலஜியை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் அப்படின்றது இருக்கு, கரெக்டா? ஹைட்ராலிக் சிஸ்டம் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. பிரிட்டிஷ் பீரியட்ல இன்னமும் வந்து இப்போ ஏரியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரி இருக்குன்னா இந்த ஏரி ரொம்பிட்டா இப்போ ஒரு டேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டேம் என்ன பண்ணுவாங்க, இந்த டேம்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த அயன் கேட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ சுவிட்ச் போடுவாங்க, ஹைட்ராலிக் மூலியமா என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் தண்ணி வெளில கொட்டும். இது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ஓகேவா? ஆனா பட் இதே டெக்னாலஜியை நம்மால சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் இந்த இந்த ஹைட்ராலிக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் ஹைட்ராலிக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நாம படிக்கலையா சங்க காலத்துல இருக்கக்கூடிய கட்டப்பட்ட கல்லணையிலையும் டெக்னாலஜின்னு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டெக்னாலஜின்றது என்ன சார் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, கல்லணை எடுத்துக்கோங்க. கல்லணை வந்து பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டேம்லாம் கிடையாது. சிம்பிளி இன்டர்லாக்கிங் பேட்டர்ன். அதுதான் வந்து இதுதான் இன்டர்லாக்கிங் பேட்டர்ன். ஓகே, இதுக்கு பேர் தான் இன்டர்லாக்கிங் பேட்டர்னே பேர், இந்த ஸ்டைல் ஆஃப் பிளேசிங் த ஸ்டோன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து பார்க்கும் பொழுது இது வந்து பார்க்கும் பொழுது இங்கிலீஷ் பாண்ட் ஸ்டோன்ஸ்னு கூட சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஓகே, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வெளில பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் பேர் ஆக்சுவலா. இன்டர்லாக்கிங் பேட்டர்ன், இந்த மாதிரியான இன்டர்லாக்கிங் பேட்டர்ன் வச்சுதான் கட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு டெக்னாலஜிக்கல் மார்பல். அப்போதைக்கு இது பெரிய டெக்னாலஜி. ஓகே, இன்னைக்கு நம்ம இது ஒரு சாதாரண விஷயம்னு சொன்னாலும் அப்போதைக்கு அது பெரிய டெக்னாலஜி. ஸோ அன்னைக்கு அயன் நெயில்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்பொழுது டைல்ஸ், ரூஃப் டைல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது மிகப்பெரிய இன்ஜினியரிங் மார்வல்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் இன்புட்ஸ். ஸோ கிராஃப்தி மார்க். Among the available script of India, the Indus script is considered to be the earliest one, which were 4,500 years.
One kind of the scripts that survived between the disappearance of IBC and the emergence of the Brahmi script is called graphi marks. Okay, அப்ப graphi marks na enna அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துல இருக்கக்கூடிய the script, இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து oldest surviving script சொல்றாங்க. But one kind of script that survived between the disappearance of இந்த script disappearance ஆகி emergence of Brahmi script வருது இல்லையா, இந்த inter time periodல தான் ஓகே வரக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் கிராஃப்டி ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, கிராஃப்டி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லைக் இந்த ஸ்கிரிப்ட் கிராஃப்டி மார்க்ஸ் ஆல்சோ குட் நாட் பி டெசிஃபர்ட். அது என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெரியல, இது சூப்பரா கேட்டுருவாங்க. இண்டஸ் வேலி மாதிரியே இண்டஸ் வேலியில we know the language was not deciphered. Decipheredனா என்ன கண்டுபிடிக்க முடியல, அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி இங்க கீழடியில இப்ப தமிழின்றத கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. தமிழ் அப்ப தமிழ் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த கிராஃப்டி மார்க்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா, அவங்க அந்த அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுதா, ஆனா தெரியல நமக்கு. பேர் இப்பதான் அவர் தமிழின்னு பேர் வச்சுட்டாங்க. கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி மார்க் ஒரு மீன் மார்க் இருக்கு, இந்த மாதிரி மார்க்குக்கு தமிழி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. அப்ப சீரியஸாவே அந்த அந்த மீன் மார்க் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியாது. கான்செப்ட் புரியுதா? ஸ்டில் நாட் இன் டிசிப்ளின். இதான் கொஸ்டினா இருக்கும். So most of the grafty marks found in India were from Tamil Nadu. It cannot be deciphered. So the grafty symbols are very much suggestive of the symbolic and codified expressions and the communications of the Megalithic and Iron Age people. In this context, the recovery of 1001 grafty scripts from period excavation really the preliminary writing expression of the Iron Age people. அப்புறம் என்ன சொல்றாங்க, Iron Age காலத்துல இரும்பு காலத்துல வாழக்கூடிய மக்கள் தாங்க எழுதணும்ன்ற ஒரு முயற்சியில எழுத பழகி அப்படி வந்த ஸ்கிரிப்ட் தான் என்னன்னா கிராஃப்டி. கான்செப்ட் புரியுதா? அதனாலதான் கிராஃப்டி அப்படின்றது சூப்பரா புரிஞ்சுக்கோங்க. இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் தான் ஓல்டஸ்ட் ஸ்கிரிப்ட். அது மறைய ஆரம்பிக்குது. ஏன்னா அது ஆரியன்ஸோட இன்வேஷன் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆரியன்ஸ் பீரியட்ல சான்ஸ்கிரிட் வந்துருச்சு. அப்போ அது மறைஞ்ச காலத்துல இருந்து புதுசா பிராமின்னு ஒரு ஸ்கிரிப்ட் தொடங்குது. அது மறைஞ்சு போச்சு. மறைஞ்சு போனதுல இருந்து நடுவுல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு பிராமின்னு ஒரு ஸ்கிரிப்ட் வருது. ஓகே, பிராமின்ற ஸ்கிரிப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பிராமின்றது ஸ்கிரிப்ட் தான், லாங்குவேஜும் கிடையாது. பிராமின்றது ஸ்கிரிப்ட், லாங்குவேஜ் பேரு பிராகிருத்னு பேரு. பிராகிருத் லாங்குவேஜோட ஸ்கிரிப்ட் தான் பிராமி. இது நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ சங்க காலத்துக்கு நார்த்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்க அசோகா டைம் பீரியட்ல தான் அசோகா அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன்லாம் அதிகமா இந்த மாதிரி பிராகிருத் லாங்குவேஜ் பிராமி ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. அப்போ பிராமி ஸ்கிரிப்ட்ல என்ன சொன்னாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுது. அப்ப இடைப்பட்ட காலத்துல அந்த கிராஃப்டி மார்க்ஸ்ன்றது என்ன? அந்த கிராஃப்டி மார்க்ஸ்ன்றது ஒண்ணுமே கிடையாது. அயன் ஏஜ்ல வாழ்ந்த மக்கள் தங்களுடைய எழுத பழகணும்னு ஆரம்பிச்சு எழுத பழகும் பொழுது யூஸ் பண்ணக்கூடிய கோடிஃபைடு ஸ்கிரிப்ட் தான் என்னன்னா கிராஃப்டி. இந்த கிராஃப்டி மார்க்ஸ் அதிகமா தமிழ்நாட்டுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிராஃப்டி மார்க்ஸ் அப்படின்றது இந்தியாவிலே அதிகமா தமிழ்நாட்டுல தான் கிராஃப்டி மார்க்ஸ் அதிகமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை விட சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எழுத்து வழக்குல, சொல் வழக்குல, பேச்சு வழக்குல அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது எழுத்துக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ கீழடியில இருக்கிறவங்களுக்கு நல்ல லிட்ரரி நாலேஜ் இருந்துச்சு. இதான் விஷயம். ஸோ அப்படியே நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ் பிராமி, அதாவது இந்த தமிழுக்கும் இண்டஸ் வேலியில இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டுக்கும் அப்படியே இருக்கக்கூடிய சில இதெல்லாம் கண்டுபிடிச்சு. ஸோ இந்த fourth phase of the excavation. Okay, so in the fourth phase of the excavation, you can see the Tamil Brahmi script were discovered at the site featuring the grafti discovered from Kidadi date back to 580. This grafti is believed to be the link between the Tamil script, Tamil Brahmi, and also Indus script. So in the Mariana signs la pathina Indus signs. இதே மாதிரியான grafti symbols la inga Kidadi irukku. Okay, so these are all the signs. Okay, fine. And last எடுத்துக்கிட்டீங்கன்னா Tamil Brahmi. This are Tamil. At Kidadi's 56 Tamil or Tamil Brahmi inscript potsherds were recovered from the excavation. Potsherds என்னன்னா நீங்க மேல பார்த்திருப்பீங்க. பாட்ல நம்ம ஆளுங்க பெயிண்டிங் பாட்ரி யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ரெட் கலர், இந்த இடத்துல என்ன அப்படின்னா பிளாக் கலர். பிளாக் அண்ட் ரெட் பாட்ரினே நம்ம சொல்லுவோம். இந்த பிளாக் அண்ட் ரெட் பாட்ல ரெட் கலர் இருக்கிற இடத்துல வந்து பார்க்கும்பொழுது எழுதியிருக்காங்க கிராஃப்டி சிம்பிள்ஸ். So some of the inscribed shreds carry the personal names such as Super, Adan, okay, Kudirandan. So இந்த மாதிரியான வார்த்தைகள், ஆதன் அப்படின்ற வார்த்தை இருக்கு. தமிழ்நாட்டுல பாண்டியர்கள் எப்பயுமே ஆதன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி. ஆதன், ஓகே. ஸோ ஆதன், குதிரந்தன் அப்படின்ற வார்த்தை இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த early phase of Tamili or Tamil Brahmi, there is a
diacritical mark to differentiate the long vowel from the short vowel. Okay, நம்ம சொல்லுவோம்ல long vowel short vowel அந்த குறில் நெடில் கான்செப்ட்லாம் இருக்கு. The journey from Grafti to Brahmi, the Tamil Brahmi stands much older than the journey which suggests that the Tamil Brahmi existed along or before the Indus languages. So Tamil Brahmi oda importance enna அப்படின்றது நமக்கு தெரியுது. So pottery technology அப்படின்றது நான் சொன்ன மாதிரி black and red. The spectroscopic analysis of the black and red where shreds of Kiredi revealed that the reason for its black color is due to the use of carbon material, and for the existence of the red color is due to the presence of hematite. Red color la irundha hematite iron ode ore. Okay, carbon material irukku அப்படினும் பொழுது black color presence irukku. So the pottery of Kiredi were familiar with the technique and knew the art of raising the kiln temperature into 1100 degrees Celsius to produce the typical black and red ware pottery. So இந்த மாதிரி okay, when the pottery was made, pottery வந்து அதாவது சுட்ட இந்த மாதிரி pottery ரெடி பண்ணிட்டு அதை ஹீட் பண்ணும் பொழுது அந்த டெம்பரேச்சர்ஸ் 1100 வரைக்கும் போடும். அப்போ இதுல இருந்தே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, so the presence of the red color says that the iron was present. Iron யூஸ் பண்ணிருக்காங்க, iron ore, hematite was used, and the black color suggests that the carbon material was used. And a weaving technology, தமிழ் சமூகம் ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க, விவசாயத்துக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் விவசாயத்துக்கு அப்புறமா நம்ம நாட்டுல ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னா ஹேண்ட்லூம்ஸ். ஓகே, ஸோ அதனாலதான் சொல்லுவாங்க உணவு தடைபடின் உயர்வு தடைபடா, உடை தடைபடின் உயர்வு தடைபடும். நம்ம ஆள் சும்மா சொல்லிடுறது எல்லாமே வந்து அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். உணவு தடைபடின் உயர்வு தடைபடா, சாப்பாடே இல்லை சரி சாப்பிடாம இருக்கு, உயர்வு தடைபடா, நீ உங்க எண்ணத்துல கண்ணு கருத்துமா இருந்தா நீ அதை நோக்கி போறான். உடை தடைபடின் உயர்வு தடைபடும். ஓகே, சோ அதெல்லாம் வையத்தில் உயும் தொழில் அனைத்தும் தையல் திறத்தால் தகுதி பெறும். ஸோ இந்த மாதிரியான பாட்டுலாம் நீங்க கேட்கும் போதே ஏதோ பாட்டு மாதிரி இருக்கும், ஆனா பட் இதுக்கு பின்னாடி பயங்கரமான சில டீடைல்ஸ் வரும். ஸோ இங்க வீவிங் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் ஃபேமஸா இருந்தது. ஸோ ரிகவரி ஆஃப் த ஸ்பிண்டில் வோல்ஸ், ஓகே இதான் ஸ்பிண்டில் வோல்ஸ், இதுக்குள்ளாரதான் நூல் கோப்பாங்க. நீங்க கூட நிறைய இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் இந்த பக்கம் போனீங்கன்னா திருப்பூர், காஞ்சிபுரத்துல, ஆரணி, திருவண்ணாமலையில, மதுரையில சில இடத்துல, நிறைய இடத்துல வந்து பார்க்கும்போது இன்னமும் ஹேண்ட் வீவிங் அப்படின்றது ஃபேமஸ். ஸோ த ரெக்கவரி ஆஃப் ஸ்பிண்டில் வோல்ஸ், ஷார்ப் பின்-பாயிண்டட் போன் டிப் டூல்ஸ் யூஸ்ட் ஃபார் த டிசைன் கிரியேஷன், hanging stones of the yarn, terracotta spears, copper needle, okay, and earthen vessel to hold the liquid clearly attest the various stages of weaving industry from spinning, yarning, looming and weaving. இதை கேட்கலாம், இந்த வீவிங் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இது அப்படியே கொடுத்துருவாங்க. அது வாட் ஆர் ஆல் த ப்ரொசீஜர்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்பின்னிங் பண்ணணும், செகண்ட் என்ன அப்படின்னா யார்னிங், தேர்ட் லூமிங், ஃபோர்த் ஒன் இஸ் வீவிங். ஓகே, ஸோ இதை தயவு செஞ்சு இதை படிச்சுக்கோங்க, ஸ்பின்னிங், யார்னிங், லூமிங், வீவிங். ஓகே, ஸோ SYLW, ஓகே, ஸ்பின்னிங், யார்னிங், லூமிங் அண்ட் ஆல்சோ வீவிங். இது என்ன சார் அப்படின்னா வீவிங் இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய இந்த ப்ரொசீஜர் ஒவ்வொன்றா. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா இந்த மாதிரி பின் பாயிண்டட் போன் டிப் டூல்ஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹேண்ட்லூம்ஸுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, கைத்தறி கேள்விப்பட்டிருப்பீங்க, கைத்தறி, இந்த கைத்தறிக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இதுவும் கீழடியில அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமாக பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 4000 பீட்ஸ் கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல நிறைய கிளாஸ் பீட்ஸ், ஓகே, ஷெல் பேங்கிள்ஸ்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த சங்கு மூலியமா ஐவரி, ஓகே, ஐவரி பேங்கிள்ஸ், காம், சீப் இருக்கு, டெரகோட்டா ஆப்ஜெக்ட்ஸ் லைக் கல்ச்சரல் ரிச்னஸ் அண்ட் எக்கனாமிக்கல் ப்ராஸ்பரிட்டி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியலையா, ஸோ இது மாதிரியான பீட்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேம்ஸ், இங்கேயும் நம்ம ஆளுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழர்கள் எப்பயுமே வீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆளுங்க. பட் இங்க கேம்ஸ் அப்படின்றது இப்போ அம்மானை, இப்போ ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு சில விளையாட்டுலாம் இருக்கு. ஓகே, இப்போ அம்மானை அப்படின்றத வந்து பார்க்கும்பொழுது பெண்கள் விளையாடுறதாவும், ஆண்கள் அப்படின்றது இந்த மாதிரி இந்த தேர் விளையாடுறது, இந்த மாதிரி இந்த வீரக்கல், இந்த பேர் என்ன, நல்ல பேர் டக்குன்னு மறந்து போச்சுப்பா, அதாவது பெரிய கல்லை தூக்கி போடுவாங்க, அது பேர் என்னங்க, டக்குன்னு மறந்து போச்சு, கிராமத்துல கூட இருக்குமே தெரியுமா உங்களுக்கு, அது பேர் என்ன, இளவட்டக்கல். வெரி குட், தேங்க்யூ. ஸோ இளவட்டக்கல், ஓகே, ஸோ இந்த இளவட்டக்கல் தூக்குறது, அது தவிர்த்து மட்டும் இல்லாம இந்த டைஸ் கேம்ஸ் ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டில் வந்து இந்த டைஸ் கேம்ஸ் ரொம்ப ஃபேமஸ், கிராமத்துல விளையாடக்கூடியது. ஓகே, இன்னைக்கும் நிறைய பேர் வந்து பார்க்கும்பொழுது இந்த ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக் கொரோனா ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருமே அவங்க இந்த தமிழர்கள் தங்களுடைய பழைய கேம்ஸ் தான் வந்து பார்க்கும்பொழுது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க.
Okay, so the occurrence of the artifacts such as dice, hopscotches, and the gamesmen really reflects the pastime activities of the ancient people. Majority of the gamesmen recovered from the excavations are of terracotta. The occurrence of the single and double holed terracotta disc represents that they either were used as a wheel or a toy cart or twist dice games pieces. Either they used as a toy cart, பொம்மை மாதிரி டாய் கார்ட்டாவோ இல்லைன்னா வீலாவோ யூஸ் பண்ணியிருக்காங்க. Apart from these, the chessmen of similar shapes but in different sizes were collected from the excavation. So dice விளையாடிருக்காங்கன்றது dice and also the chess coins மாதிரிலாம் விளையாடிருக்காங்கன்றது தெரியும். இன்னைக்கும் நீங்க அதனாலதான் இந்த 1000ல் ஒருவன் படம் பார்க்கும்போது தமிழர்களுடைய விளையாட்டை இப்ப சில இடத்துல அதை நோட் பண்ணி தான் தெரியும். இந்த திண்ணையில உட்காந்துட்டு இந்த பெரியவங்க எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ஓகே, 1000ல் ஒருவன் நிறைய மூவில காமிச்சிருப்பாங்க, பாத்துக்கலாம். ஸோ டெரகோட்டா இமேஜஸ் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, டெரகோட்டா இமேஜஸ்ன்றது நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச டெரகோட்டான்றது என்னன்னா கிளே. ஓகே, ஸோ டெரகோட்டா இமேஜஸ் அப்படின்றது இட்ஸ் அ பயோனியரிங் ஆர்ட் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் மேன்கைண்ட் சொல்றாங்க. ஸோ திஸ் ஆர்ட் மேட் அப் ஆஃப் கிளே அண்ட் பர்ன் clay emerged first than of the stone, wood, ivory and also metal. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்தது என்ன சார்னா terracotta. In this regard, considerable number of terracotta images were recovered from the various excavated sites of Tamil Nadu. They generally represents various forms of human and also animal beings besides gamesmen, children, toy object. So எத்தனை terracotta imagesலாம் represent பண்றாங்க? 13 are human images. Okay, நம்ம ஏற்கனவே கீழடியில கண்டுபிடிச்சது நம்ம ஏற்கனவே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, 13 ஹியூமன் இமேஜஸ், 3 அனிமல் இமேஜஸ். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்தோம், முதல்ல காமிச்சிருப்பேன். இந்த பிபிடியை கொடுக்கும்போது நீங்களே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் காமிச்சிருப்பேன் 13 அனிமல், அந்த முகலாம் ஹியூமன் இமேஜஸ் மாதிரி இருக்கும். 3 அனிமல் இமேஜஸ் அண்ட் மோர் தென் 615 ரெப்ரசன்ட்ஸ் த கேம்ஸ்மென் அண்ட் 35 ஆர் ஆஃப் இயர் ஆர்னமெண்ட்ஸ். ஓகே, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரொம்ப சிம்பிள். யார் யாருக்கெல்லாம் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க? ஈஸ்டர்ன் சைட் முக்கியமா ஸ்ரீலங்கா. Okay, at the Sangam age, the estuaries of the river courses become popular as port towns. Okay, Palar, Vaigai, Kaveri, Tamarabarani of the eastern coast emerged with the great port cities like okay, so Vasava, Samudram, Pumbuhar, Alangulam and also Korkai. Okay, Alangulam, Pumbuhar, Pumbuharன்றது சோழர்கள், Korkai அப்படின்றது Korkai port கேள்விப்பட்டிருப்பீங்க, பாண்டியர்கள். Okay, Vasava Samudram. Similarly on the western coast, that is the Periyar, Musiri Pattanam அப்படின்றது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. Due to the existence of so many ports, the Tamilians had great contacts with Southeast Asian countries, Sri Lanka, Egypt, Rome, Greece and China. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். The commodities like the pearl, okay, gemstone, textile, steel, pepper, perfumes were exported to other countries from Tamil Nadu. Similarly, gold, wine and horses were imported from the west. அதுல முக்கியமா என்ன அப்படின்னா நம்மளுடைய பாண்டிச்சேரி பக்கத்துல என்ன போர்ட், ஏன்ஷியன்ட் போர்ட் அண்ட் ஆல்சோ சிட்டி இருக்கு, அரிக்கமேடு. நான் அரிக்கமேடு பத்தி உங்களுக்கு அந்த சங்கமேஷ் பிபிடிலே அரிக்கமேடு பத்தி ஸ்பெஷலாவே கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்க பாத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா சம் ஆஃப் தி எஜைட், இதெல்லாம் எஜைட் அண்ட் கார்னிலினியன் பீட்ஸ், இதெல்லாம் சைனால இருந்து அதிகமா கிடைக்கும். இது கீழடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இண்டிஜினியஸ் வேர்ஸ். ஓகே, ஸோ அதான் விஷயம், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஸோ ஃப்ரம் திஸ் வி கேன் கன்க்ளூட், அப்படியே படிச்சீங்கன்னா தெரியும், ரிலீஜியஸ் வர்ஷிப் இருந்துச்சு. அதனால நம்ம சங்க காலத்துல என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான். ஓகே, an interesting feature of Keezhadi is that it has not revealed any signs of religious worship. கீழடியில வந்து பார்க்கும்பொழுது ரிலீஜியஸ் வர்ஷிப் பண்றதுக்கான எந்த விதமான இதுவும் கிடைக்கல. அங்க லிங்கம்லாம் கிடைக்கவே இல்லை. ஓகே, ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா கீழடின்றது ஒரு 400 meters. இப்பதான் ஒவ்வொரு இடமா நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. மேபி இந்த ஃபர்தர் எக்ஸ்கவேஷன்ல தமிழ்நாட்டுல சொல்லப்பட்ட இந்த கொர்க்கை வழிபாடு, இந்த முருகர் வழிபாடு தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Till now, it has been a tale of an industrious and advanced civilization that celebrated life. The artifacts unearthed at Keezhadi are evidences of this. The 5 villages, Keezhadi, Agaram, Manalur, Kondagai, a burial site, and Pasiyapuram were declared as the Keezhadi cluster. So Keezhadi cluster la என்னன்னு கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே தெரியும் கீழடி, அகரம், ஓகே, மணலூர், கொந்தகை, இது தவிர்த்து இல்லாம பசியாபுரம். ஓகே, ஸோ இதுதான் கீழடி கிளஸ்டர்ஸ் அப்படின்னு பேர். இந்த 5 இடத்துல இருக்கிறதா நம்ம படிச்சிருக்கோம். பட் ரிலீஜியஸ் வர்ஷிப் இல்ல அப்படின்னு நீங்க 5 இடத்துல இல்லைன்னா, இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ இந்த 5 இடத்துல இல்ல, இன்னமும் எக்ஸ்கவேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணா இன்னமும் வந்து ரிலீஜியஸ் வர்ஷிப்புக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்,
அண்ட் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன இடம், சின்ன சின்ன இடத்துல இவ்வளவு கிடைச்சிருக்கணும் பொழுது இதை விட இன்னும் பெரிய இடத்த, இதெல்லாம் கிராமங்கள் கரெக்டா. ஸோ இதை விட இன்னும் பெரிய இடத்த பார்க்கும் பொழுது இன்னும் அட்வான்ஸ்டா நிறைய இருக்கும்னு சொல்றாங்க. So with the recent excavation and research, we may say that the people in inhabit of Tamil Nadu continuously and the Keeladi excavation clearly asserted that they attained literacy or learned the art of writing as early as the 6th century BCE and during the early historic times. Early historic times day 600 BCE க்கு முன்னாடி தமிழன் கிட்ட லிட்ரஸி நாலேஜ் இருந்துச்சு, படிச்சவனா இருந்தான். ஓகே, ஸோ அதனாலதான் we are always special and we are always unique. ஸோ இதோட நானும் இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறேன். இப்போ டைம் 9 ஆயிடுச்சு. ஸோ கோ ஃபார் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். இந்த பிபிடி நான் கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு இன்னைக்கே படிச்சு முடிச்சிருங்க. இதுல இருந்து 2 கொஸ்டின், கீழடியில இருந்து அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா தமிழ்நாடு சவுத் இந்தியன் ஹிஸ்டரியோடைய மிக முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்னா கீழடி தான். அதனால இதுல இருந்து நீங்க 3 இதை படிச்சீங்கன்னா, தெளிவா படிச்சீங்கன்னா 3 கொஸ்டின். ஸோ அடுத்த கிளாஸ்ல நான் ஃபுல்லாவே வந்து பார்க்கும்போது ஒரு 1/2 hour கிட்ட டெஸ்ட் வைப்பேன். ஸோ ரெடி ஆகிட்டு வந்துருங்க. கீழடி பிளஸ் இதுக்கு முன்னாடி நடத்தக்கூடிய டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் 4. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். பை பை, டேக் கேர். Bye. Thank you, sir. Thank you.